அமரர் கல்கி அவர்களின் சோலைமலை இளவரசி. குமாரலிங்கம் கண்ணை மூடிக்கொண்ட பிறகு அவனுடைய செவிகள் மிகவும் கூர்மையாயின. குயில்கள் குக்கூ என்று கூவும் சத்தம், அணில்கள் கீச் கீச் என்று இசைக்கும் சத்தம், பல வகை பறவைகள் கிளக் கிளக் என்றும் கிளிங் கிளிங் என்றும் கிரீச் கிரீச் என்றும் கத்தும் சத்தமும் அவனுக்கு கேட்டன. இவ்வளவு சத்தங்களுக்கு மத்தியில் கவின் கலின் என்ற மெட்டிகளின் சத்தத்தில்தான் அவனுடைய கவனம் நின்றது. சீக்கிரத்தில் அந்த சத்தம் நின்றுவிட்டது. அவ்வளவு காது கொடுத்து கவனமாக கேட்டும் அது கேட்கவில்லை. அந்த பெண் போய்விட்டாளா? அடடா, போய்விட்டாளா? அவள் தலையில் இருந்த கூடையில் மோரோ தயிரோ அல்லது சோறோ இருந்திருக்க வேண்டும். வயிற்று பசி கொல்லுகின்றதே, வந்தது வரட்டும் என்று அவளை பார்த்து பேசாமல் போய்விட்டோமே. நிஜமாகவே அவள் போய்விட்டாளா? ஒருவேளை. குமாரலிங்கம் லேசாக கண்ணிமைகளை சிறிது திறந்து பார்த்தான். அந்த பெண் போகவில்லை. தன் எதிரிலேயே அருகில்தான் நின்று கொண்டிருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டான். உடனே தன்னையும் மீறி வந்த சங்கோசத்தினால் மீண்டும் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டான். குன்றிலிருந்து குதித்தோடும் அருவியின் சலசல சத்தத்தை போல் சிரிப்பொலி அவனுக்கு கேட்டது. அந்த ஒலி செவியில் விழுந்ததும் சுவிட்சை அமுக்கியதும் இயங்கும் மின்சார இயந்திரத்தைப் போல குமாரலிங்கம் பளிச்சென்று எழுந்து உட்கார்ந்தான். தன் முன்னால் நின்ற பெண்ணின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். ஆச்சரியம் எல்லை மீறியது. அவளேதான், சந்தேகமில்லை. சோலைமலை இளவரசியேதான். உடுத்தியிருந்த உடையிலும் அணிந்திருந்த ஆபரணங்களிலும் தான் வித்தியாசமை தவிர முகத்திலும் தோற்றத்திலும் யாதொரு வேற்றுமையும் இல்லை. குமாரலிங்கத்தின் தலை சுழன்றது. நல்ல வேளையாக அந்த பெண் அடுத்தாற்போல் சொன்ன வார்த்தை அவன் மயங்கி கீழே விழாமல் தடுத்தது. இந்த மண்டபத்தில் உச்சி வேளையில் படுத்து தூங்கக்கூடாது ஐயா. இங்கே மோகினி பிசாசு உலவுகிறது என்று எல்லோரும் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் குமாரலிங்கம் குபீரென்று சிரித்தான். ஆனால் சிரிப்பின் சத்தம் அவ்வளவு கணீரென்று கேட்கவில்லை. அதன் காரணத்தை அந்த பெண்ணை கூறினாள். பாவம், சிரிக்கக்கூட சக்தி இல்லை. வயிற்றுக்கு சாப்பிட்டு 1 மாதம் ஆகிட்டார் போயிருக்கு. ஆளை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது. உடம்புக்கு ஏதாவது அசௌகரியமாய்யா என்று அவள் கூறியது குமாரலிங்கத்தின் செவியில் இன்ப கீதமாக பாய்ந்தது. அதெல்லாம் எனக்கு உடம்புக்கு அசௌகரியம் ஒன்றுமில்லை. நீ யாரம்மா என்று குமாரலிங்கம் கேட்ட வார்த்தை ஈனஸ்வரத்தில்தான் வெளிவந்தது. நான் இந்த ஊர் மணியக்காரரின் மகள். உனக்கு உடம்பு அசௌகரியம் இல்லாவிட்டால் பசியாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி நீ சுருண்டு கிடப்பதை பார்க்கின்ற போதே அது தெரிந்தது. கொஞ்சம் சோறு மிச்சம் இருக்கு, சாப்பிடுகிறாயா? குமாரலிங்கத்தின் வயிறு கொண்டு வா என்று முறையிட்டது. ஆனால் அவனுடைய சுய கௌரவம் முன்னிச்சு அதற்கு குறுக்கே வந்து நின்றது. அது என்ன அப்படி கேட்டாய்? என்னை பார்த்தால் அவ்வளவு கேவலமாய் இருக்கிறதா? பிச்சைக்காரன் மாதிரியா தோன்றுகிறது என்றான் குமாரலிங்கம். பிச்சைக்காரன் என்று யார் சொன்னாங்க? பார்த்தா மகாராஜா மட்டும் பிள்ளை மாதிரி தான் இருக்குது. ஆனால் எப்பேற்பட்ட பிரபுக்கும் சில சமயம் கஷ்டம் வருவது சகஜம்தானே. அதிலும் நல்லவங்களுக்கு தான் உலகத்திலேயே கஷ்டம் அதிகமாக வருது. ராமர், சீதை, ஹரிச்சந்திரன், சந்திரமதி, தர்மபுத்திரர் இவர்கள் எல்லோரும் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் தெரியுமா? இந்த பட்டிக்காட்டு பெண் விவாதத்தில் எவ்வளவு கெட்டிக்காரியாகி இருக்கிறாள் என்று குமாரலிங்கம் மனதிற்குள் வியந்தான். எனினும் விவாதத்தில் தோற்க மனமில்லாமல் அவர்களே எல்லாம் போல நான் நல்லவனும் இல்லை, எனக்கு கஷ்டம் ஒன்றும் வந்துவிடவும் இல்லை என்றான். அப்படி என்றால் ரொம்ப சந்தோஷம். நான் போயிட்டு வரேன். உன்னோடு வெறும் பேச்சு பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரமில்லை. ஆயா கோபித்து கொள்வாள் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் மேலே போகத் தொடங்கினாள். குமாரலிங்கத்துக்கு தன் பிராணனை தன்னை விட்டு போவது போல் இருந்தது. அவள் 10 அடி போவதற்கும் அம்மா அம்மா இங்கே வா, பசி காதை அடைக்கிறது, கொஞ்சம் சோறு போட்டு விட்டு போ என்றான். போகும் பொழுது கொஞ்சம் சிடுசிடுப்போடு போனவள் இப்பொழுது மலர்ந்த முகத்தோடு திரும்பி வந்தாள். இதற்கு என்னத்துக்கு இவ்வளவு வரட்டு ஜம்பம்? ஆளை பார்த்தாலே தெரிகிறதே 3 நாளாக பட்டினி என்று. இந்தா என்று சொல்லி ஒரு மலைவாழியிலேயே எடுத்து கொடுத்தாள். ஜம்பம் ஒன்றும் இல்லையம்மா, நீ யாரோ என்னவோ என்றுதான் நான் கொஞ்சம் யோசித்தேன். இதை முதலிலேயே நீ கேட்டிருந்தால் நானே சொல்லியிருப்பேனே. நாங்கள் நல்ல ஜாதிதான், முக்குலத்தோர் குலம். எங்களின் ஐயா பெயர் சிங்காரபாண்டி தேவர். ஜாதியை பற்றி நான் கேட்கவில்லை. நான் தேச தொண்டன். முக்குலத்தோரானாலும் எக்குலத்தோரானாலும் எனக்கு ஒன்றுதான். வித்தியாசம் எதுவும் கிடையாது. இலையில் சோற்றை படைத்து கொண்டு மணியக்காரரின் மகள் தேச தொண்டன் என்றால் என்ன? அது ஒரு ஜாதியா என்று கேட்டாள்.
குமாரலிங்கம். அப்பொழுது மனதிற்குள், அடடா, நம்முடைய பெண் குலத்தை நாம் எப்படி படிப்பில்லாமல் வைத்து கொண்டிருக்கிறோம் என்று பரிதாபப்பட்டான். பிறகு தேசத்தொண்டன் என்பது ஒரு ஜாதி அல்ல, தேச தொண்டர்களுக்கு ஜாதி என்பதே கிடையாது என்றான். எது எப்படியோ ஜாதியே இல்லாமல் இருக்கும், எப்படியாவது ஒரு ஜாதியில் பிறந்துதானே ஆக வேண்டும். தேச தொண்டன் என்றால் ஜாதி கெட்டவர்கள் என்று சொல்கின்றாயா? ராமா ராமா, ஜாதியே இல்லை என்றால் ஜாதி எப்படி கெடும்? இருக்கட்டும், தேசம் என்றால் என்னதென்று உனக்கு தெரியுமா? தெரியாமல் என்ன? இந்த மலைக்கு அப்பால் மலையாள தேசம் இருக்கிறது. கொலை கிளை பண்ணுறவங்க வங்க தேசாந்திரம் அனுப்புகிறாங்களாம். அது போட்டோம், காந்தின்னு ஒருவர் இருப்பதை கேட்டிருக்கியா? காந்தி மகாத்மா என்று சொல்லிக்கிறாங்க, நேரில் பார்த்ததில்ல. சரி, காங்கிரஸ் மகாசபைனா என்னென்னு தெரியுமா? எல்லாம் தெரியும். முன்னாலெல்லாம் காங்கிரஸ்ன்னு சொல்லி மஞ்சப்பட்டியிலே ஓட்டு போடுன்னு சொன்னாங்க. இப்போது காங்கிரஸ்காரனுங்க அங்கே கொள்ளையடித்தாங்க, இங்கே கொள்ளையடித்தாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. கடவுளே கடவுளே, காங்கிரஸ்காரர்கள் கொள்ளையடிக்க மாட்டார்களம்மா. வெள்ளைக்காரர்களாகிய கொள்ளைக்காரர்கள் தான் இந்த பாரத தேசத்திலிருந்து துரத்துவது தான் காங்கிரஸ் மகாசபையின் நோக்கம். இந்த புண்ணிய பூமியில் எத்தனையோ வீர பெண்மணிகள் இன்றைக்கு சுதந்திர கொடியை நாட்ட கிளம்பி இருக்கிறார்கள். கொடி போடுகிறவர்கள் போடட்டும், அதெல்லாம் எனக்கு எதற்கு? எங்கள் ஐயாவுக்கு என்னமோ இப்பெல்லாம் காங்கிரஸ்காரனா ரொம்பவும் கோவம். அடடா, அப்படியா? அவரை மட்டும் நான் நேரில் பார்த்தா உண்மையை எடுத்து சொல்லி அவர் மனசை மாற்றி விடுவேன். எங்கள் ஐயாவை உனக்கு தெரியாது, தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன். ரொம்ப கோவக்காரர். காங்கிரஸ்காரனுங்க யாராவது இந்த ஊரில் கால் எடுத்து வைக்கட்டும், காலை ஒடிச்சிடுறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார். நீ காங்கிரஸ் கட்சிக்காரன் என்றால் எங்கள் அப்பா ஊருக்கு திரும்பி வர்றதுக்குள்ளே வெளியே போயிடு. இந்த வார்த்தைகள் குமாரலிங்கத்துக்கு அவ்வளவாக ரசிக்கவே இல்லை. இன்னதென்று விவரமாகாத ஒரு திகில் அவன் மனதில் உண்டாயிற்று. எல்லாம் காலையில் கண்ட கனவில் வந்த மாதிரியே நடக்கின்றதே என்ற எண்ணமும் கூட தோன்றியது. சரி, அந்த பேச்சை விட்டு விடலாம். உன்னுடைய பெயர் என்ன? என் பெயர் பொன்னம்மா. எதற்காக கேட்கிறாய்? இவ்வளவு உபகாரம் எனக்கு செய்தாயே, உன் பெயரையாவது ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டாமா? உபகாரம் செய்கிறவர்கள் இந்த நாளில் யார் அவர்களை ஞாபகம் வைத்துக் கொள்கிறார்கள்? அதெல்லாம் வெட்டி பேச்சு. காரியமாக வேண்டியிருந்தால் சிநேகம், உறவு என்றெல்லாம் கொண்டாடுவார்கள். காரியமாகிவிட்டால் நீ யாரோ நான் யாரோ. அப்படிப்பட்ட மனிதன் அல்ல நான். ஒரு தடவை உதவி செய்தவர்களை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அதிலும் உன்னை நிச்சயமாக மறக்க மாட்டேன். ஆமாம், மணியக்காரர் மகள் என்கின்றாய். யாருக்கு சாப்பாடு கொண்டு போகிறாய்? வேறு யாரும் வேலைக்காரர்கள் இல்லையா? வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் கரும்பு தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள். கரும்பு வெட்டி இப்பொழுது வெள்ளம் காய்ச்சி ஆகிறது. அப்பா ஊரில் இல்லாதால் ஆயாளும் அண்ணனும் ஆலையில் அடியில் இருக்கின்றார்கள். வெறுமனே வீட்டில் குந்தி இருப்பானேன் என்று அவர்களுக்கு சோறு கொண்டு போய் கொடுத்து விட்டு வருகின்றேன். அப்படியானால் நாளைக்கும் இந்த வழியாக வருவாயா? வந்தாலும் வருவேன். ஆனால் நாளைக்கு கூட நீ இங்கேயே இருப்பாயா? உனக்கு வீடு, வாசல், வேலை, வெட்டி ஒன்றுமே கிடையாதா? நான் தான் அப்போதே சொன்னேனே, எனக்கு தேச தொண்டு ஒன்றுதான் வேலை. அதென்னமோ எனக்கு ஒன்றுமே விளங்கலை. நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு பொன்னம்மா அங்கிருந்து புறப்பட்டாள். நான் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் போகிறாயே. நாளைக்கும் இப்படி ஒரு பிடி சோறு போட்டு விட்டு போனாயானால் தேவலை. இன்னும் 2-3 நாளைக்கு நான் இந்த பாழும் கோட்டையில் இருந்தாக வேண்டும். சாப்பிட்ட பிறகுதான் களைப்பு இன்னும் அதிகமாக தெரிகின்றது. 2-3 நாளைக்கு ஓரளவுக்கு கூட அடியெடுத்து வைக்க முடியாது போல் இருக்கின்றது. ஊருக்கு வரலாம் என்று பார்த்தால் உன் தகப்பனார் காங்கிரஸ்காரர் வந்தால் காலை ஒடித்து விடுவார் என்கிறாய். அதில் என்னமோ சந்தேகம் இல்லை. உனக்கு நான் சோறு போட்டதாக தெரிந்தால் என்னையே அவர் காலவாயில் வைத்து விடுவார். அப்படியானால் நீதான் 2-3 நாட்களாக எனக்கு சோறு போட்டு காப்பாற்ற வேண்டும். நல்ல காரியம். முதலில் நாளைக்கு, ஒரு நாளைக்கு என்கிறாய், அப்புறம் 3 நாளைக்கு என்கிறாய். வழிப்போக்கர்களுக்கு சோறு கொண்டு வந்து படைப்பது தான் எனக்கு வேலை என்று நினைத்தாயா? சரி, அப்படி என்றால் நான் பட்டினி கிடந்து சாகிறேன். இங்கே பறந்து திரியும் கழுகுகளுக்கு நல்ல இரையாவது கிடைக்கும். இன்றைக்கு கூட உன் பாட்டுக்கு பேசாமல் போயிருக்கலாமே. தூங்கினவனை எழுப்பி சோறு போட்டிருக்க வேண்டாமே. பொன்னம்மாள் கலகலவென்று சிரித்தாள். அவள் சிரித்த பொழுது குமாரலிங்கத்துக்கு குன்றும் மரமும் கொடியும் சகல ஜீவராசிகளும் கலகலவென்று சிரிப்பது போல் தோன்றியது. அவனுடைய சோர்வுடைந்த முகத்தில் புன்னகை பூத்தது. பொன்னம்மாளை முன்னைவிட ஆச்சரியத்தோடு பார்த்து, ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டான். தூங்கினவனை எழுப்பியதாக சொன்னதற்குத்தான் சிரித்தேன். நிஜமாக நீ தூங்கினாயா அல்லது பொய் சொல்கிறாயா? இல்லை,
பொய் தூக்கம்தான். ஆனால் நான் கண்ணை மூடிக்கொண்டு படுத்திருந்த பொழுது நீ சிரித்தாயே, அது எதற்காக? நீ எழுந்து உட்கார்ந்து என்னை பார்த்ததும் சிரிக்க முடியாமல் சிரித்தாயே, அது எதற்காக? முதலில் அதை சொல். நீ முதலில் சொன்னால் அப்புறம் நான் சொல்லுகின்றேன். நிச்சயமாக சொல்லுவையா? சத்தியமாக சொல்லுகிறேன். நேற்றைக்கு நான் சந்திரஹாசன் கதையை படித்து கொண்டிருந்தேன். ஓஹோ, உனக்கு படிக்கக்கூட தெரியுமா? ஏன் தெரியாது? 4வது வகுப்பு வரையில் படித்திருக்கிறேன். அப்புறம் வீட்டில் கதை புத்தகங்கள் படிப்பதுண்டு. சரி சரி, மேலே சொல்லு. சந்திரஹாசன் கதையில் இப்படித்தான். ஒரு ராஜகுமாரன் நந்தவனத்தில் வந்து படுத்து தூங்குகிறான். மந்திரி குமாரி அங்கே வந்து அவனை பார்த்துவிட்டு, ஐயா, தனக்கு மாப்பிள்ளை தேடி அனுப்பி இருக்கிறார் என்று நினைத்து கொள்ளுகிறாய். இப்பொழுது எங்கள் ஐயாவும் ஊரில் இல்லாதபடியால் அவர்தான் ஒருவேளை உன்னை மாப்பிள்ளையாக தேடி அனுப்பி இருக்கிறாரோ என்று நினைத்து விட்டேன். அது என்ன பைத்தியக்காரயம் என்று சோண்டியவுடன் சிரிப்பு வந்து விட்டது. ஏன் அதை பைத்தியக்காரயம் என்கின்றாய்? ஏன் அது உண்மையாய் இருக்கக்கூடாது? உன்னோட வெறும் பேச்சு பேச எனக்கு நேரமில்லை. நீ என்னை பார்த்ததும் ஏன் சிரிச்சான்னு சொல்லுவியா மாட்டியா? நான் எழுந்து உட்கார்ந்ததும் இந்த மண்டபத்தில் உச்சி வேளையில் படுக்கக்கூடாது, மோகினி பிசாசு இங்கு இருக்கிறது என்று சொன்னாயல்லவா? உன்னை தவிர வேறு மோகினி பிசாசு எங்கேருந்து வரப்போகிறது என்று சிரித்தேன். எப்பேற்பட்ட தேவலோகத்து மோகினியும் அழகும் உன்னிடம் பிச்சை வாங்க வேண்டும். உன்னை பற்றி ஒரு பாட்டை இட்டு கட்டுகிறேன், கட்டி இருக்கின்றேன். கேட்டுவிட்டு போறியா? பாட்டா? சொல்லு பார்ப்போம். பொன்னம்மாள் ரொம்ப பொல்லாதவள், பொய்யென்ற வார்த்தையே சொல்லாதவள் என்று குமாரலிங்கம் பாடியதை கேட்டு மணியக்காரர் மகள் தன் செவ்விதழ்களை மடித்து அழகு காட்டிவிட்டு கூடையை எடுத்து தலையில் வைத்து கொண்டு ஒரு கையை வீசிக்கொண்டு காலை எட்டி எடுத்து வைத்தாள். நாளைக்கு கட்டாயம் வருவாயல்லவா? இன்னும் 2-3 நாள் உயிர் பிச்சை கொடுத்து நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்றான் குமாரலிங்கம். பொன்னம்மாள் திரும்பி பார்த்துவிட்டு இன்னும் ஒரு தடவை அவனுக்கு அழகு காட்டிவிட்டு விரைவாக நடந்தாள். அவள் நடையிலும் தோற்றத்திலும் என்றுமில்லாத மிடுக்கும் கம்பீரமும் அன்று காணப்பட்டன. பொன்னம்மாள் போன பிறகு குமாரலிங்கம் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தான். அன்று அதிகாலை நேரத்தில் அங்கே தான் வந்து உட்கார்ந்த பொழுது கண்ட கனவு காட்சியில் நடந்தது போலவே ஏறக்குறைய இப்பொழுது உண்மையாக நடப்பதை எண்ணி எண்ணி வியந்தான். சிறிது நேரத்துக்கெல்லாம் யாரோ குடியானவர்கள் அந்த பக்கம் நெருங்கி வருவதாக தோன்றவே எழுந்து சென்று சற்று தூரத்தில் இருந்த அரண்மனைக்குள் புகுந்து கொண்டான். அங்கு எந்தவித நோக்கமும் இன்றி அலைந்தான். மறுபடியும் அந்த மாய உணர்ச்சி அந்த இடங்களில் எல்லாம் ஏற்கனவே ஒரு தடவை சஞ்சரிப்பது போல் ஒரு உணர்ச்சி அது அவனை கவர்ந்தது. அதை உதறி தள்ளிவிட்டு வெளியில் வந்து பாழடைந்த கோட்டை கொத்தளங்களிலும் அருகில் இருந்த காட்டு பிரதேசங்களிலும் சுற்றி அலைந்தான். அஸ்தமித்ததும் களைப்பு மேலிட்டது. மறுபடியும் வசந்த மண்டபத்தில் வந்து உட்கார்ந்தான். அந்த கோட்டையிலும் அரண்மனையிலும் முற்காலத்தில் யார் யார் வசித்தார்களோ, என்னென்ன பேசினார்களோ, ஏதேது செய்தார்களோ என்றெல்லாம் அவனுடைய உள்ளம் கற்பனை செய்து கொண்டிருந்தது. பகலில் வெகுநேரம் தூங்கிவிட்டபடியால் இரவில் சீக்கிரம் தூக்கம் வராதோ என்று முதலில் தோன்றியது. அந்த பயத்துக்கு காரணமே இல்லை என்று சற்று நேரத்துக்கெல்லாம் தெரிந்தது. அவனுடைய கண்கள் சுழன்றன. நித்ராதேவியின் மெல்லிய பூ போன்ற கரங்கள் அவனுடைய கண் இமைகளை தடவி கொடுக்கத் தொடங்கின. அந்த சமயம் கிழக்கு திக்கில் குன்று முகட்டின் மேல் வெள்ளி நிறத்து நிலவின் ஒளி பரவிற்று. சிறிது நேரத்துக்கெல்லாம் ஏறக்குறைய முழு வட்ட வடிவமாயிருந்த சந்திரன் குன்றின் மேல் வந்தது. பால் போன்ற நிலவு அந்த பழைய கோட்டை கொத்தங்களின் மேல் நன்றாக விழுந்ததும் மறுபடியும் காலையில் நேர்ந்த அதிசய அனுபவம் குமாரலிங்கத்துக்கு ஏற்பட்டது. பாழடைந்த கோட்டை கொத்தளங்கள் புதிய கோட்டை கொத்தளங்கள் ஆயின. இடிந்து கிடந்த அரண்மனையின் மேல் மச்சுகள் உட்பட புதிய வனப்பு பெற்று திகழ்ந்தன. வசந்த மண்டபம் புதிய தோற்றமடைந்தது. சுற்றிலும் இருந்த நந்தவனத்தில் இருந்து புது மலர்களின் நறுமணம் பரவி வந்து தலையை கிறுகிறுக்கச் செய்தது. குமாரலிங்கம் மாரணேந்தல் இளவரசனாக மாறினான். சென்ற அத்தியாயத்தின் இறுதியில் குமாரலிங்கம் மாரணேந்தல் இளவரசனாக மாறினான் என்று குறிப்பிட்டோம். உண்மையில் மாரணேந்தல் மகாராஜாவாக மாறினான் என்றுதான் சொல்லி இருக்க வேண்டும். அன்றைய தினம் பகலில் மாரணேந்தல் கோட்டையில் நடந்த துக்ககரமான சம்பவங்களின் காரணமாக இளவரசன் உலகநாத தேவனை இனி நாம் மகாராஜா உலகநாத தேவர் என்று அழைப்பது அவசியமாகிவிட்டது. மாலை எப்பொழுது வரும், மதியம் எப்போது உதயமாகும், மாணிக்கவல்லியின் பாத சலங்கை ஒலி எப்போது கேட்கும் என்று உலகநாத தேவர் பிற்பகலெல்லாம் ஆவலுடன் காத்து கொண்டிருந்தார். கடைசியாக மாலையும் வந்தது.
பின்னர் உலகநாத தேவரின் ஆவல் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகி கொண்டிருந்தது. ஒருவேளை நம்முடைய ஆவல் பூர்த்தியாகாமலே போய்விடுமா? எதிர்பாராத தடை ஏதேனும் வந்து மாணிக்கவல்லி வராமலேயே இருந்து விடுவாளா என்ற பயமும் அவருடைய மனதில் அடிக்கடி தோன்றியது. ஆனால் அப்படி உலகநாத தேவர் ஏமாற்றம் அடையும்படி நேரிடவில்லை. கீழ்த்திசை குன்றின் மேல் சந்திரன் தோன்றிய சிறிது நேரத்துக்கெல்லாம் அரண்மனையின் பக்கத்தில் இருந்து ஒரு பெண்ணின் உருவம் வருவதை அவர் கண்டார். இளவரசி நெருங்கி வர வர அவருடைய நடையில் ஒரு வித்தியாசம் இருப்பது தெரிந்தது. முன்னே அவளுடைய நடையில் தோன்றிய மிடுக்கும் கம்பீரமும் இப்பொழுது இல்லை. அது மட்டும்தானா வித்தியாசம்? அன்று காலையும் மதியமும் இளவரசி நடந்த போதெல்லாம் அவளுடைய கால் சிலம்பு கலீர் கலீர் என்று சப்தித்தது. அந்த ஒலி இப்போது ஏன் கேட்கவில்லை? வசந்த மண்டபத்தின் குரட்டில் உட்கார்ந்திருந்த உலகநாத தேவர் விரைந்து எழுந்து இளவரசி மாணிக்கவல்லியை எதிர்கொண்டு அழைப்பதற்காகச் சென்றார். ஏதோ ஒரு கெட்ட செய்தியை கேட்கப் போகின்றோம் என்கின்ற உள்ளுணர்ச்சி அவருடைய நெஞ்சில் அலைமோதி எழ மார்பை விம்மி வெடிக்கச் செய்தது. மாலை நேரத்தில் மடலவிழ்த்து மனம் விரிந்த அழகிய மலர்கள் குலுங்கிய புஷ்ப செடிகளுக்கு மத்தியில் மாணிக்கவல்லியின் முகமலரை உலகநாத தேவர் பார்த்தார். அவளுடைய விசாலமான கரிய பெரிய விழிகள் இரண்டிலும் 2 கண்ணீர் துளிகள் தனிமை நின்று வெண்ணிலவின் ஒளியில் நல் முத்துக்களைப் போல் பிரகாசித்தன. அதை கண்ட உலகநாத தேவர் தம்முடைய உள்ளத்தில் உதித்த உற்பாத உணர்ச்சி உண்மைதான் என்று எண்ணமிட்டார். ஏதோ ஒரு கெட்ட செய்தி, அதுவும் தம்மை பற்றிய கெட்ட செய்தி இளவரசியின் காதுக்கு எட்டியிருக்க வேண்டும். அதில் சந்தேகமே இல்லை. அவள் மறுபடி சந்தித்ததும் ஏதோ பரிகாசமாக பேச வேண்டும் என்று அவர் யோசித்து வைத்திருந்தார். அவையெல்லாம் இப்பொழுது மறந்து போயின. உன் கண்களில் ஏன் கண்ணீர் ததும்புகிறது என்று கேட்பதற்கு கூட அவருக்கு நாய் எழவில்லை. கனிந்த சோகத்தினாலும் கண்ணீரினாலும் வெண்ணிலவின் மோகன நிலவிலும் 10 மடங்கு அழகு பெற்று விளங்கிய மாணிக்கவல்லியின் முகத்தை பார்த்தபடியே திகைத்து போய் நின்றார். எனவே மாணிக்கவல்லிதான் முதலில் பேசும்படியாக நேர்த்தது. நீண்ட பெருமூச்சுகளுக்கும் விம்மல்களுக்கும் இடையில் சோலைமலை இளவரசி, ஐயா, தாங்கள் இன்றிரவு இந்த கோட்டையை விட்டு போக முடியாது, இங்கேயே தான் இருந்தாக வேண்டும் என்றாள். அவள் சொல்ல வந்த செய்தியை கேட்க இன்னும் சொல்லவில்லையே என்று ஊகித்து கொண்ட உலகநாத தேவர், இன்றிரவு இங்கே நான் எப்படி தங்க முடியும்? இரவு நேரத்தில் தப்பிச் சென்றால் தானே செல்ல முடியும் என்று தலைக்கு மேல் எத்தனையோ வேலைகள் எனக்கு இருக்கிறதே என்றார். அதெல்லாம் எனக்கும் தெரிந்ததுதான். ஆனாலும் நீங்கள் இன்றிரவு போக முடியாது. இந்த கோட்டையை சுற்றிலும் உள்ள மலைகளிலும் காடுகளிலும் இன்று இரவெல்லாம் 200 வீரர்கள் 90 நாய்களுடன் உங்களை தேடி வேட்டையாடப் போயிருக்கிறார்கள் என்று இளவரசி சொன்னதும் அதுவரையில் பயம் என்பதே இன்னதென்று அறியாத வீரர் உலகநாத தேவரின் நெஞ்சில் பீதி பிசாசின் நீண்ட விரல்கள் நகங்கள் தோண்டுவது போல் இருந்தது. விரைவிலேயே அந்த உணர்ச்சியை சமாளித்து கொண்டு, தேடினால் தேடட்டுமே, அவர்களிடம் நான் அகப்பட்டு கொள்ள மாட்டேன். அப்படியே அகப்பட்டு கொண்டாலும் என்னதான் செய்து விடுவார்கள். சாவுக்கு பயப்படுகிறவன் நான் அல்ல என்றார் தேவர். ஐயா, நான் சாவுக்கு பயப்படாதவர் நீங்கள் என்பதை நன்கு அறிவேன். நானும் சாவுக்கு பயப்படவில்லை. ஆனால் தங்களை உயிரோடு பிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். தங்களை பிடித்த பிறகு என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தால் இப்படி அலட்சியமாக பேச மாட்டீர்கள் என்று மாணிக்கவல்லி சொன்ன பொழுது அவளுடைய குரல் நடுங்கியது. உலகநாத தேவர் பரிகாசம் தொனித்த குரலில், என்னை உயிரோடு பிடித்து என்னதான் செய்ய போகிறார்களாம்? பழைய காலத்து கதைகளில் செய்வது போல பூமியில் குழிவெட்டி புதைத்து யானையின் காலால் இடறச் செய்ய போகிறார்களா என்று கேட்டார். அப்படி செய்தால் கூட பாதகமில்லை. இன்னும் கொடுமையான காரியத்தை செய்ய போகிறார்கள். அதை சொல்வதற்கே என்னால் முடியவில்லை. அவ்வளவு பயங்கரமான காரியம் என்றாள் மாணிக்கவல்லி. இவ்விதம் சொல்லிய பொழுதே அவளுடைய உடம்பு நடுங்குவதையும் அவள் முகத்தில் தோன்றிய பயங்கரத்தின் அறிகுறியையும் பார்த்துவிட்டு உலகநாத தேவர் பரிகாசத்தையும் அலட்சிய பாவத்தையும் விட்டுவிட தீர்மானித்தார். எந்தவித பயங்கர தண்டனையாக இருந்தாலும் இருக்கட்டும், அதற்காக நீ இப்படி மனம் கலங்க வேண்டாம். எல்லாம் சோலைமலை முருகன் சித்தப்படிதான் நடக்கும். இதையெல்லாம் உனக்கு யார் சொன்னார்கள் என்று தேவர் கேட்டார். அரண்மனை அந்தப்புறத்தை தேடி வேறு யார் என்னிடம் வந்து சொல்லுவார்கள்? என் தகப்பனார் தான் சொன்னார் என்று இளவரசி கூறிய பொழுது அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் அருவி அருவியாக பெருகிற்று. அந்த காட்சியானது உலகநாத தேவரின் உள்ளத்தை உருக்கிவிட்டது. தாம் இருந்த அபாயகரமான நிலைமையை கூட மறந்து இளவரசியின் மீது இரக்கம் கொண்டார். அந்த இரக்க உணர்ச்சியை அழியாத காதலுக்கு விதையாக உருக்கொண்டது.
சட்டென்று தம்முடைய தாய் தந்தையர் பற்றிய நினைவு அவர் உள்ளத்தில் உதித்தது. மாரணேந்தல் கோட்டை பிடிபட்டதா என்னவோ, தம்முடைய பெற்றோர்களின் கதி என்னவாயிற்றோ, தன் அருமை தம்பி பாவிகள் என்ன செய்தார்களோ. இளவரசியின் விம்மலும் கண்ணீரும் நிற்கும் வரையில் சிறிது பொறுத்து இருந்துவிட்டு, நீ கூறியதிலிருந்து உன் தந்தை திரும்பி வந்து விட்டார் என்று தெரிகின்றது. மாரணேந்தல் கோட்டை பற்றி அவர் எதுவும் சொல்லவில்லையா? என் தாய் தந்தையரை பற்றி ஒரு செய்தியும் கூறவில்லையா என்று கேட்டார். ஐயோ, இந்த பாவியின் வாயினால் அதையெல்லாம் எப்படி சொல்லுவேன் என்று கதறினாள் மாணிக்கவல்லி. தாம் எதிர்பார்த்த கெட்ட செய்தி இப்போதுதான் வரப்போகிறது என்பதை உணர்ந்த மாரணேந்தல் மன்னர், மாணிக்கவல்லி, எப்படிப்பட்ட கெட்ட செய்தி என்றாலும் சொல்லு, நான் எதற்கும் மனம் கலங்க மாட்டேன். உண்மையை அறிந்து கொள்ள என்னுடைய மனம் துடிக்கின்றது என்றார். ஐயா, தாங்கள் இப்பொழுது மாரணேந்தல் இளவரசர் அல்ல. இன்று முதல் தாங்கள்தான் மாரணேந்தல் மகாராஜா என்று மாணிக்கவல்லி விம்மிக்கொண்டே கூறினாள். இளவரசி கூறியதன் பொருள் இன்னதென்று உலகநாத தேவருக்கு விளங்க சற்று நேரம் பிடித்தது. விளங்கிய உடனேயே தேவரின் தலையில் ஒரு பெரிய மலையே விழுந்தது போல் ஆயிற்று. ஏதோ ஒரு துயரச் செய்தியை அவர் எதிர்பார்த்தவர்தான் என்றாலும் தந்தை இறந்தார் என்னும் செய்தி தனையரை ஒரு ஆட்டம் ஆட்டிவிட்டு விட்டது. இதுவரையில் நின்று கொண்டு பேசியவர் திடீரென்று உடல் ஓய்ந்து தரையில் உட்கார்ந்தார். எவ்வளவு அடக்க பார்த்தும் முடியாமல் தேம்பலும் விம்மலும் பொங்கி வந்தன. இளவரசியும் அவர் அருகில் உட்கார்ந்து அவரை தேற்றுவதற்கு முயன்றாள். அப்பொழுது அந்த இருவருடைய கண்ணீரும் கலந்து ஒன்றாகும்படியாக நேர்ந்தது. உலகநாத தேவர் சீக்கிரத்திலேயே தம்மை தேற்றிக்கொண்டார். கொஞ்சம் கொஞ்சமாக இளவரசியை தூண்டி தூண்டி கேட்டு அவளுடைய தந்தையின் மூலம் அவள் அறிந்த எல்லா விவரங்களையும் தாமும் நன்றாக தெரிந்து கொண்டார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.